ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஏசப்பா அவங்களுக்கு ஸ்பெஷலான பவர் கொடுத்திருந்தாரு. ஏன் தெரியுமா ஸ்பெஷலான பவர் கொடுத்திருந்தாரு? எதிரிகளை ஒடுக்கிறதுக்காக, எதிரிகள் இல்லாம போகணும், அதுக்காக இந்த சிம்சோனுக்கு ஸ்பெஷலான பவர் கொடுத்திருந்தார். எதிரிகள்னா யாருன்னா பெலிஸ்தியர். யாரு? பிளாக் பேப்பர். எதிரிகள்னா யாரு? பெலிஸ்தியர். இவங்க இஸ்ரவேலர்னா யாருன்னா ஏசப்பாவுக்கு பிடிச்சமான ஜனங்கள், அவருக்கு ரொம்ப விருப்பமானவங்க. அவங்கள இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்கன்னா வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா. உடனே இஸ்ரவேலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்படி வந்து சண்டை போடுறாங்களே அப்படின்னு. அப்பதான் ஏசப்பா இந்த நம்ம ஒவ்வொரு சில வெஜிடபிள்ஸ், இந்த ஃப்ரூட்லாம் இருக்கு, இதை வச்சு ஒரு டெமோ மாதிரி பண்ண போறோம். இதான் மனோவா. இதான் யாரு? கேரட் இல்ல, இது யாரு? மனோவா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது யாருன்னா அவங்க ஒய்ஃப். சரியா? இவங்களுக்கு ரொம்ப நாள் பிள்ளையே இல்லை. என்ன இல்லை? சரி, அவங்க வீட்டில் பிள்ளையே இல்லையா? அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமா சந்தோஷமா இருந்திருக்குமா? சரி, அப்ப ப்ரேயர் பண்ணாங்களா, ஏசப்பா அவங்களுக்கு குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை வளர வளர ரொம்ப வித்தியாசமா சூப்பரா வந்துட்டாங்க. எல்லாத்துக்கிட்டும் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க பிறக்கிறப்ப ஏசப்பா அந்த குழந்தை பிறக்கிறப்ப சொல்லியிருப்பாரு, அந்த குழந்தையுடைய ஹேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு, முடிக்குள்ள. அந்த குழந்தையோட முடிக்குள்ள சொல்லுங்க ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா அந்த குழந்தை வளர வளர முடிய வெட்டவே கூடாது. முடி என்ன செய்யக்கூடாது? யார் யார் பிறந்த வரைக்கும் முடி வெட்டாமே இருந்தீங்க? பிறந்ததுல முடி வெட்டினதே இல்லையா? கமலாமா பிறந்ததுல இருந்து முடி வெட்டினதே இல்லையாமே? சரி, உங்க அம்மாட்ட வந்து கேட்கணேன் நான். சரி, ஓகே. பிறந்ததுல இருந்து என்ன செய்யல, அவனுக்கு முடி வெட்டல அவங்க. அது மாதிரி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஏசப்பாவுக்கு பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு அந்த சிம்சோனுக்கு பவர் கிடைக்கும். இந்த எதிரிகள் பெலிஸ்தியர் ஒடுக்குறாங்கல்ல, அடிக்கிறாங்கல்ல, அவங்கள மேற்கொள்றதுக்கு இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் பவர் கொடுத்திருப்பார். ஆனா சிம்சோன் அப்படியே வளர்ந்துகிட்டே வர்றார். வளர வளர எது வளருது? வெரி குட். வளர வளர எது வளருது? ஒரு கண்டிஷன், முடிய என்ன செய்யக்கூடாது? வெட்டக்கூடாது. அதனால முடி வெட்டாம நல்லா இதா இருக்கார். சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்லி கீழ்படுறார், நல்லா வளர்ந்துகிட்டே வர்றார். பெரிய ஆள் ஆகுறாரு. கொஞ்சம் பெரிய ஆள் ஆனோடனே அப்படியே அம்மா சொல்றாங்க, டேய் அந்த பக்கம் போகாத, பெலிஸ்தியர் பக்கம், அங்கிட்ட டேஞ்சரா இருக்கும், அங்க பொல்லாதவங்க இருப்பாங்க, கண்ணுக்கு பார்க்க நல்லது மாதிரி இருக்கும், ஆனா உனக்கு பின்னாடி ஆபத்து இருக்கு தம்பி, அங்கிட்ட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பார்க்க நல்லா இருக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. பார்க்க நல்லா இருக்கிறதெல்லாம் உள்ள என்ன இருக்கு நமக்கு? ஆபத்து. தம்பி நீ இங்கேதான் இருக்கணும். ஏசப்பா பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்த குழந்தை, நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் தம்பி, அவருக்கு பிரியமா பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு பிரியமில்லாத வழியில போகக்கூடாது அப்படின்னு அம்மா அப்பா சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. சரிமா சரிமான்னு கேட்டவே நைஸா இங்கிட்டு போனா என்ன ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்கும். அழகழகா நடந்து போறாங்க லேடிஸ், பெரியவங்கலாம். நல்லா இருக்கே அவங்க ட்ரெஸ், அழகா இருக்காங்களே, சும்மா பார்ப்போம். என்ன செய்வோம்? அம்மா பாக்குறாங்களா? யாரும் பார்க்கல. சும்மா என்ன செய்வோம்? சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நல்லா சிரிக்கிறாங்களே, பரவாயில்லையே, ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. இங்கெல்லாம் ஒண்ணும் நல்லாவே இல்லை. இந்த அம்மா அப்பா தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்க போகாத, அங்க போகாத, இங்க போகாதன்னு. இங்கெல்லாம் நல்லா இருக்கே, எல்லாம் ஆட்டம் பாட்டம் இஷ்டம் போல இருக்கிறாங்க, கடவுள் பயப்படுற பயம் இல்லை, ஆனால் நல்லா இருக்காங்களே, ஆனாலும் இப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களே. அம்மா அப்பா தான் ப்ரேயர், ஜெபம், பைபிள் வாசிப்பு. கொஞ்சம் போய் தான் பார்ப்போமே. போறான். இதான் சிம்சோன் நினைச்சுக்கோங்க. இதான் என்னது? சிம்சோன். சரியா? இந்த சிம்சோனுக்கு என்ன இருக்கு? முடி நல்லா சொல்லுங்க, முடி நல்லா நிறைய இருக்கு. சரியா? இதான் என்னது? சிம்சோன். இப்ப இந்த பாதையில தான் போகணும், ஏசப்பா சொல்லியிருப்பார். ஆனா அவன் எந்த பாதையில போறான்?
இந்த பாதையில போறான், ஏசப்பா பிடிக்காத பாதையில. ஓ நல்லா இருக்கே நல்லா இருக்கேன். அங்க ஏசப்பாக்கு பிரியமில்லாத பாதையில போனதுனால அங்க தேவையில்லாத காரியங்களை செய்யறான். அவனுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்டு கிடைச்சிடுறாங்க, தெளிலாள்ன்றவங்க. அந்த தப்பான பாதையில போயிடுறான். தப்பான பாதையில, ஆனா எந்த பாதையில போகணும்? நேரான பாதையில போகணும். ஆனா அவன் எந்த பாதையில போயிட்டான்? தப்பான பாதையில போயிட்டான். அம்மா சொல்லு கீழ்படியில போகாத போகாதன்னு சொன்னாங்க. கண்ணுல நல்லா இருக்குன்னு நம்பாதன்னு சொன்னாங்க, கேட்கல. நல்லா இருக்கே அங்க போய் அங்க இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டா இருந்தான், அங்கே இருந்தான், கேட்கவே இல்லை. அடிக்கடி போனா. இதை யாரும் பார்த்தாங்க? எதிரிகள்லாம் பார்த்துட்டாங்க. வாவ் சூப்பர், இந்த சிம்சன் நம்ம வழியில வந்துட்டான். இவனை நம்ம எப்படியுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இவனை ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடலாமா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பிடிச்சாங்க. அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? அங்க இருக்கிற கதவைய உடைச்சிட்டு, பெரிய கதவு, எந்த கதவு? பெரிய கதவு உடைச்சிட்டு தலைமையில வச்சு தூக்கிட்டு வர்றான். டிங் டிங். அந்த அளவுக்கு பவர் அவனுக்கு. ஏதாவது கயிறை வச்சு கட்டி பார்த்தாங்க, பட்டான் கயிறை என்ன செஞ்சுட்டான்? அத்துட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு வல்லமை. என்னடா அது? அந்த போலீசியர் பார்த்தாங்க, இவனை எப்படியாவது இவன் என்னுடைய சீக்ரெட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னடா பண்றது? இவன் அந்த ஒரு தெளிலாள் வீட்டுக்கு போறான்ல, அங்க அவங்கிட்ட அவங்கள வச்சு இவனை மடக்கிடலாம். தெளிலாள்கிட்ட போவாங்க. தெளிலாள் உன் வீட்டுல சிம்சோன் வர்றான்ல, அவனுடைய சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவனுடைய சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லல கொன்றுவோம். கண்டுபிடிச்சு சொல்லல ஜாக்கிரதை. என்னது? மிரட்டிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? உடனே பயந்துட்டு சிம்சோன் இப்ப வர்றான். டிங் டங் டங் டிங் டங் வர்றான் முடிய வச்சுக்கிட்டு. உடனே இந்த தெளிலால் கேட்பாங்க, சிம்சோன் இன்னைக்காவது ஒரு ரகசியத்தை சொல்லு. உனக்கு உடம்புல இருக்கிற ரகசியம் எதுல இருக்கு? சீக்ரெட் சொல்லு சீக்கிரம் சொல்லு. உடனே சொல்லுவான், எனக்கு ரகசியம் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. சிம்சோனுக்கு ரகசியம் எதுல இருக்கு? முடியல இருக்கு. அந்த முடிய கட் பண்ணிட்டா பவர்லாம் போயிரும். முடிய கட் பண்ணிட்டா பவர்லாம் போயிரும். உடனே இவன் தூங்கிட்டு இருப்பான். என்ன செய்வான்? தூங்கிட்டு இருப்பான். உடனே இந்த தெளிலாளி என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்கிற பெலிஸ்தீர்லாம் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோமே. அதனால என்ன செய்வாங்க? கூப்பிட்டு இந்த சிம்சோனுடைய ரகசியம் இந்த முடியில இருக்கான். அதனால முடிய வெட்டிட்டீங்கன்னா சிம்சோன் பவர்லாம் என்ன செய்யறோம்? போயிடும். ஆமா அப்படின்னு இவங்க கத்திரிக்கோல் எடுத்துட்டு வருவாங்க. கத்திரிக்கோல் என்ன செய்வாங்க? எடுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்க? முடிய வெட்டிடுவாங்க. முடிய என்ன செஞ்சிருவாங்க? வெட்டிடுவாங்க. சரி, இப்ப சிம்சோனுக்கு என்ன இல்ல? சிம்சோனுக்கு என்ன இல்ல? முடி இல்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க? சரி, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா சிம்சோனுடைய நிலையை பாருங்களேன். பவரான வல்லமையை ஏசப்பா கொடுத்தார். போகாத கெட்ட வெளி, கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு போகாதன்னு சொன்னார். செல்போன்ல எல்லாரும் பாக்குறீங்க, கெட்டதெல்லாம் வருது, அருவறுப்பெல்லாம் வருது, மோசமானதெல்லாம் வருது. அம்மா சொல்லுவாங்க, செல்போன் பார்க்காத, வேற எதுவும் பார்க்காத. பாப்பி, கார்ட்டூன் டிவி பார்க்காத, சீரியல் பார்க்காத, சினிமா பார்க்காத. பாப்பினா ஒரு நாள் பாருங்க, கண்ணு இருக்கும், கண்ணுக்குள்ள வல்லமா இருக்காது. இப்படித்தான் அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி ஆக்கிடுவான் பிசாஸ். சரியா? சிம்சோன் எழுந்து பாக்குறான், கதவை உடைச்சுவேன் பார்த்துருவேன் அப்படின்னு பண்ணி பாக்குறான். ஒரு குண்டூசிய கூட தூக்க முடியல, ஒரு சின்ன திங்ஸ கூட என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. பவரே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ரொம்ப அடுத்த நிலையில கஷ்டமா இருக்கு. இப்ப
என்ன செய்யறான்? பவர் இல்லைன்னா பெலிஸ்தியர்கள் என்ன செய்வாங்க? எதிரிகள் என்ன செய்வாங்க? அவனை கட்டி ஒரு தூண்ல வச்சிருவாங்க. கட்டி என்ன செஞ்சிருவாங்க? தூண்ல வச்சிருவாங்க. கேமரா தெரியுதா? கட்டி தூண்ல வச்சிருவாங்க. சரி, அப்ப கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார்ந்து கூட சொல்லு. கட்டி அவனை என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, அவனை பரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுல தானே நல்லா இருக்குன்னு பார்த்தான். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் கண்ணை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்ணை என்ன செய்யலாம்? அவன் எது வழியா முதல்ல தப்பு செஞ்சான்? எல்லாரும் தொட்டு, கண்ணு எங்க இருக்கு? ஓகே, கண்ணு எங்க இருக்கு? இந்த கண்ணை நமக்கு ஏசப்பா எதுக்கு கொடுத்திருக்காரு? பாக்குறதுக்கா? நல்ல காரியங்களை பாக்குறதுக்கு, நல்ல காரியங்களை பாக்குறதுக்கு. சரியா? அத கெட்ட காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. சரியா? கெட்ட காரியத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண, கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அப்ப இந்த சிம்சோனுடைய கண்ணை என்ன செஞ்சாங்க? தோண்டி எடுத்துட்டாங்க. சிம்சோனுடைய கண்ணை என்ன செஞ்சுட்டாங்க? தோண்டி, சொல்லுங்க, எடுத்துட்டாங்க. இப்ப கண்ணு என்ன செய்யல? தெரியல, கண்ணு குருடாயிருச்சு. கண்ணு என்ன ஆயிடுச்சு? கண்ணு என்ன ஆயிடுச்சு? குருடாயிருச்சு. ஏன் கண்ணு குருடாயிருச்சு? ஏன் கண்ணு சிம்சோனுக்கு குருடாயிருச்சு? பாவம் செஞ்சதுனால, கர்த்தருக்கு பிரியமில்லாதத செய்ததுனால. கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு தன்னுடைய தெரிஞ்ச பாதையில போனதுனால. சரியா? இந்த சிம்சோனுடைய கண்ணு குருடாயிருச்சு. சரி, இப்ப எல்லாரும் ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம எல்லாம் இந்த சிம்சோனை மடக்கிட்டோம்ல, அதனால கொண்டாடுவோம் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பெரிய அரங்கத்துல சிம்சோனை என்ன செய்யறாங்க? கட்டி இழுத்துட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள்ல சிம்சோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன வளர ஆரம்பிக்கும்? என்ன வளர ஆரம்பிக்கும்? முடி வளர்ந்தா எது வளரும்? ஏசப்பாக்குரிய வல்லமையும் வளரும். அதுக்குள்ள சிம்சோனும் திருந்திட்டான். சிம்சோன் என்ன செஞ்சிட்டான்? அம்மா அப்பா சொல்லு கீழ்ப்படிஞ்சிருந்தா நம்ம கண்ணு போயிருக்குமா? நம்ம முடி போயிருக்குமா? ஏசப்பா கொடுத்த வல்லமை போயிருக்குமா? நம்ம இப்படி கீழ்ப்படியாம போயிட்டோமே அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த ஜெயில மாவரைக்கிறப்ப அவன் என்ன செஞ்சான்? ஏசப்பா, எனக்கு திரும்பவும் முடி வளரணும், நான் செஞ்ச தப்பெல்லாம் என்ன செய்யுங்க? மன்னிங்க. சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிங்க, எனக்கு திரும்ப உங்களுடைய இரக்கத்தை காட்டுங்கன்னு கேட்டான். திரும்ப உங்க இரக்கத்தை காட்டுங்க. ஏசப்பாட்ட மிஸ்டேக், நம்ம ஒரு சில காரியங்களை மிஸ்டேக் பண்றது இயல்புதான். ஆனா உடனே அவர்கிட்ட போய் நம்ம என்ன செஞ்சிடணும்? மன்னிப்பு கேட்கணும். உடனே என்ன செய்யணும்? ஆனா மன்னிப்பு கேட்டு திரும்ப திரும்ப சாரின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. திருந்திடணும், மாறிடணும். அது மாதிரிதான் இந்த சிம்சோன் தீர்மானம் எடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர்ந்து மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் முடி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? பழைய மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்ப இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, சிம்சோனை இழுத்துட்டு போய் அவங்களாம் விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டு சிம்சோனை கூட்டிட்டு போய் ஒரு தூண்ல கட்டி வைப்பாங்க. ஒரு தூண்ல என்ன செய்வாங்க? இதான் தூணு. சரியா? இந்த தூண்ல சிம்சோனை என்ன செஞ்சிருவாங்க? கட்டிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? கயிறை வச்சு நல்லா கட்டிடுவாங்க. ஓகே, இப்ப சிம்சோன் எங்க இருக்கான்?
ஒரு பெரிய அரங்கத்துல இதெல்லாம் சுத்தி ஜனங்கள்லாம் இருப்பாங்க. சுத்தி யார் இருப்பா? ஜனங்கள். சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிம்சோனை பார்த்து ஏ குருடா அப்படின்னு சொல்லி ஏய் சிம்சோன் கெட்டவனே இப்படிலாம் பேசி அவனை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. பாரு உனக்கு கண்ணு தெரியல, உன் பக்கத்துல என்ன இருக்குன்னு பாரு, உன் மேல பாரு, கீழே பாரு. எல்லாரும் என்ன செய்வாங்க? இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. இப்ப சிம்சோன் ஆண்டவர்கிட்ட இறக்கம் கேட்கிறான். ஆண்டவரே, நீங்க எனக்கு வல்லமை கொடுத்தது உண்மைதான், நான் தப்பு செஞ்சது உண்மைதான், அதெல்லாம் எனக்கு மன்னிச்சுட்டு இந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன செஞ்சீங்க? இந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன செஞ்சீங்க? உங்க இறக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை இந்த ஜனங்களெல்லாம் மேற்கொள்றதுக்கு தான் அந்த வல்லமையை கொடுத்தீங்க. இப்ப திரும்ப உங்க வல்லமை என்ன செய்யுங்க? எனக்கு தாங்க அப்படின்னு யார் கேட்கிறா? சிம்சோன் கேட்கிறான். கேட்ட உடனே சிம்சோனுக்குள்ள வல்லமை இறங்கும். சிம்சோனுக்குள்ள வல்லமை இறங்கின உடனே தூணெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு கீழே விழுந்துரும். தூணெல்லாம் கிட்டு கிட்டுன்னு என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துரும். அப்படியே சிம்சோனும் அந்த தூணுக்கு இடையில என்ன செஞ்சிருவான்? விழுந்துருவான். சிம்சோனும் தூணுக்கு இடையில விழுந்துருவான். ஜனங்கள் எல்லாரும் அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? தூண் விழுந்த உடனே அங்க இருக்கிற அந்த அரங்கத்துல இருக்கிற எல்லா திங்ஸும் என்ன செஞ்சிரும்? அப்படியே அந்த எல்லா அந்த கட்டடத்துடைய தூணும் ஒண்ணு மேல ஒண்ணு அவங்க மேல என்ன செஞ்சிரும்? விழுந்துரும். என்ன செஞ்சிரும்? ஃபுல்லா அந்த நாள்ல இங்க பாருங்க எல்லாம் நசுங்கி போயிடும். இங்க பாருங்க இந்த தூண் எல்லாம் விழுந்துரும். சிம்சோனும் மறைச்சு போயிட்டான். உட்காந்துக்கோங்க காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரிதான் அன்றைய நாள்ல ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. பெலிஸ்தியரை மேற்கொள்ளணும்ட்டு தான் ஏசப்பா சிம்சோனுக்கு பவரை கொடுத்திருந்தார். ஆனா அவன் கெட்ட வழியில அதை பயன்படுத்தினா, கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில போயிட்டான். போனது அவனுடைய முடி போயிருச்சு, அவன்கிட்ட இருக்கிற எல்லா அதிகாரமும் போயிருச்சு. ஆனா திரும்பவும் அவன் என்ன செஞ்சான்? அதுதான் ஸ்பெஷல். திரும்பவும் என்ன கேட்டான்? ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டோன்னா முடி வளர்ந்துச்சா வளரலையா? வளர்ந்துச்சு. இப்ப அந்த ஒரு பெரிய அரங்கத்துல எல்லாரும் கூடி இருக்கிறப்ப ஏசப்பாட்ட உங்க வல்லமை எனக்கு திரும்பவும் தாங்கப்பா, இன்றைய நாள்ல ஒரு ரட்சிப்பு உண்டாகுன்னு சொல்றப்ப அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறப்பயே அந்த பெரிய தூணு பிடிச்சு வச்சிருந்தான் இல்லையா, அந்த பெரிய தூணு கீழே விழுந்துருச்சு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த தூணுக்குள்ள விழுந்து இறந்து மறிச்சு போயிட்டாங்க. சிம்சோனும் மறிச்சு போயிட்டான். பாருங்க, ஒரு பக்கம் சிம்சோனுக்கு நிறைய காரியங்கள்ல அவன் கண்ணு போய் முடி போய் இருக்கலாம். ஆனாலும் அவன் எதுக்காக பிறந்தானோ அந்த நோக்கம், அந்த நாள்ல அந்த எதிரிகள் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக ஏசப்பா அன்னைக்கு சிம்சோனை கொண்டு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. சரியா? ஓகே, கவனிங்க. இந்த நாள்லயும் நம்ம ஏசப்பாக்குள்ள அவர் சமூகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம முன்னாடி வரலாம். நல்லா இருக்குன்ட்டு அந்த பாதையில நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சரி, அவருக்கு பிரியமான வழியில ஜிங்கிடி 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 ஜியாலோ ஆட போறோம், நாங்க பாட போறோம், இயேசுவையே நாங்க கொண்டாட போறோம். ஆட போறோம், நாங்க பாட போறோம், இயேசுவையே நாங்க கொண்டாட போறோம். ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ. சூப்பரான பாட்டு உண்டு, டக்கரான டான்ஸ் உண்டு, பக்காவான பப்பட்டுண்டு. எந்த விபிஎஸ்ஸில்? நம்ம விபிஎஸ்ஸில், நம்ம எம்எஸ் விபிஎஸ்ஸில். சூப்பரான பாட்டு உண்டு, டக்கரான டான்ஸ் உண்டு, பக்காவான பப்பட்டுண்டு. எந்த விபிஎஸ்ஸில்? நம்ம விபிஎஸ்ஸில், நம்ம எம்எஸ் விபிஎஸ்ஸில். ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ.
அதுக்கு இதே ஸ்டெப். இதே ஸ்டெப். இதுக்கு தான் அந்த ஸ்டெப் நீங்கள் மாற்றி போட்டுருக்கீங்க. சரி, இது மூணாவது காலில் காலில் நம்பு தம்பி நம்பு தங்கை இயேசுவையே நீ நம்பு தம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை இயேசுவையே நீ நம்பு தம்பி முடியாதுன்னு சொல்லுவாங்க சோர்ந்து போகாத தம்பி தங்கை முடியாதுன்னு சொல்லுவாங்க சோர்ந்து போகாத தம்பி தங்கை முடியும் எல்லாம் முடியும் இயேசுவை நம்பினால் முடியும் மாறும் எல்லாம் மாறும் இயேசுவை நம்பினால் மாறும் முடியும் எல்லாம் முடியும் இயேசுவை நம்பினால் முடியும் மாறும் எல்லாம் மாறும் இயேசுவை நம்பினால் மாறும் லா 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 விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் நீயும் ஜெயிக்கலாம் நம்பி தங்கை இயேசுவையே நீ நம்பி நம்பி நீயும் ஜெயிக்கலாம் நம்பி தங்கை இயேசுவையே நம்பி நம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை இயேசுவையே நீ நம்பு தம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை இயேசுவையே நீ நம்பு தம்பி தந்தானா வரலாமா? திரும்பிட்டு காட்டு. எப்படி வரும்? பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறியா? ஓகே, பாடலாம். தன்னான 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 நல்ல குணம் வேணும் தம்பி நல்ல குணம் வேணும் தங்கை நல்ல குணம் வேணும் தம்பி நல்ல குணம் வேணும் தங்கை இயேசுவை போல் உனக்கும் கொடுக்கும் குணம் வேண்டும் இயேசுவை போல் உனக்கும் பொறுமை குணம் வேண்டும் இயேசுவை போல் உனக்கும் மனதுருக்கம் வேண்டும் இயேசுவை போல் உனக்கும் நல்ல குணம் வேண்டும் இயேசுவை போல் உனக்கும் கொடுக்கும் குணம் வேண்டும் இயேசுவை போல் உனக்கும் பொறுமை குணம் வேண்டும் இயேசுவை போல் உனக்கும் மனதுருக்கம் வேண்டும் இயேசுவை போல் உனக்கும் நல்ல குணம் வேண்டும் தந்தான தந்தானா தந்தான தந்தானா தந்தான தந்தானா தந்தான தந்தான Oh, yes, Jesus. சரி, இது என்னது நீங்க நினைக்கிறீங்க? சரி, இது வந்து இந்த சிவப்பு கலர்ல இருக்குது. இது என்ன குறிக்குது அப்படின்னா அப்படின்னா டர்ட்டி, அதாவது இந்த உலகத்துல இருக்கவங்கள, அதாவது உலகத்துல பிரகாரமா குறிக்குது. ஓகேவா? இது வந்து இயேசுப்பா பிள்ளைகளை குறிக்குது.
இது ஏசப்பாவை அறியாதவங்களை குறிக்குது, இது ஏசப்பா பிள்ளைகளை குறிக்குது. இப்ப அக்கா செய்யறாங்க பாருங்க. இப்ப வந்து இது ரெண்டுமே கலந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம உலகத்தாரோட வந்து நம்ம உலகத்தார் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கவர்ச்சியிலையும் இச்சைகளிலையும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அதுல இல்லாம நம்ம வந்து யுனிக்கா ஒரு தானியல் போல வந்து நம்ம எப்பயும் வந்து ஜெபிக்கணும். ஏசப்பா பிரியமுள்ள பிள்ளைகளா பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம யூனிக்கா இருக்கிறப்ப உலகத்தாரோட நம்ம வந்து கலவாம நம்ம இருக்கோம் போது நம்ம உலகத்தோட இருந்தா ஆண்டவர் நம்ம வந்து தூசிக்கிற மாதிரி ஆயிரும். ஆண்டவர் நம்ம ஒருபோதும் எப்போதுமே நம்ம தூசிக்க கூடாது. இப்போ உலகத்தோட இது பண்ண பிறகு கலர் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களா, ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சா. நம்மளும் அப்படிதான். நம்மளுடைய உள்ளத்துல வந்து நம்ம பாவம் இல்லாம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டவங்க. இப்போ நம்மளும் உலகத்தோட போய் ஃபுல்லா டர்ட்டி ஆயிட்டோம். இந்த டர்ட்டி ஆன பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப டர்ட்டி ஆயிட்டா யாராச்சும் பக்கத்துல வருவாங்களா? வரமாட்டாங்க. யாருமே பேச மாட்டாங்க. அப்படிதானே? நல்ல பிள்ளைன்னு பேரும் கிடைக்காது. அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்? தனியா தான் இருக்கணும். நிரூபித்து காட்டுவீங்களா? புதுவிதமான உணவு. தரையில் இருந்து அந்த மக்கள் எதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று உன்னால் சொல்ல முடியுமா? அது உறைந்த பனியைப் போல் இருக்கிறது. வெள்ளை நிறத்தில் மெல்லியதாய் பஞ்சு போல இருக்கிறது. ஆனால் அது உறைந்த பனி அல்ல, சாப்பிடுவதற்கான ஒரு உணவுப் பொருள். அது இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியேறி ஏறக்குறைய 1 மாதம்தான் ஆகிறது. அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். இங்கு சாப்பாட்டுக்கு தேவையான எதுவுமே விளையாது. அதனால் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் எங்களை எகிப்திலேயே கொன்றிருந்தால் நன்றாயிருக்கும், அங்கேயாவது எங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிட கிடைத்தது என்று குறைப்பட்டு கொள்கிறார்கள். எனவே வானத்திலிருந்து அப்பம் கீழே பொழியும்படி நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொன்னபடியே நடக்கிறது. மறுநாள் காலை தரையில் விழுந்து கிடக்கிறது. இந்த வெள்ளை நிற பொருளை இஸ்ரவேலர் பார்க்கிறார்கள். இது என்ன என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்கிறார்கள். சாப்பிடுவதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பம்தான் இது என்று மோசே சொல்கிறார். அந்த ஜனங்கள் அதை மன்னா என்று அழைக்கிறார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. போதிய அளவு மட்டுமே ஒவ்வொருவரும் அதை எடுக்க வேண்டும் என்று ஜனங்களிடம் மோசே சொல்கிறார். அதனால் தினமும் காலையில் அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். பின்பு சூரிய வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் பொழுது தரையில் மீந்து இருக்கிற அந்த மன்னா உருகி போகிறது. ஒருவரும் அடுத்த நாளுக்காக கொஞ்சம் கூட அந்த மன்னாவை சேர்த்து வைக்கக்கூடாது என்று மோசே சொல்கிறார். ஆனால் அந்த ஜனங்களில் சிலர் மோசே சொன்னபடி செய்யவில்லை. என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியுமா? அவர்கள் சேர்த்து வைக்கிற மன்னா முழுவதும் அடுத்த நாள் காலை புழுத்து நாற்றம் எடுக்கிறது. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும், அதாவது வாரத்தின் 6வது நாள் மட்டும் 2 மடங்கு மன்னாவை எடுத்து வைத்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் 7ஆம் நாள் மன்னாவை கர்த்தர் விழ வைக்க மாட்டார். அப்படி அவர்கள் 7ஆம் நாளுக்காக மன்னாவை சேர்த்து வைத்தபோது அது புழு பிடிக்கவில்லை, நாற்றமும் அடிக்கவில்லை. இது மற்றொரு அற்புதம். இஸ்ரவேலர் வானத்தில் இருக்கிற அத்தனை ஆண்டுகளும் அவர்களுக்கு கர்த்தர் மன்னாவை உணவாக அளித்து காக்கிறார். ஆமென்.